ஹாய் கைஸ், பாம்பன் பிரிட்ஜ் எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க? அப்புறம் திருவாரூர் டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் இப்போ கரண்ட்லி எங்கே போயிட்டுருக்கு? அப்புறம் திருவாரூர் டு காரைக்குடி லைனில் எந்தெந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் இப்போ ரன் ஆகிட்டுருக்குது? இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாம்பன் பிரிட்ஜை எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. February 11th அன்றைக்கி தான் வந்து பிரதமர் மோடி வந்து திறந்து வைக்கிறாரு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வாரம் ஃபுல்லாகவே அவர் வந்து அமெரிக்கா போகிறாராம். அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே வந்து திறந்து வைக்க முடியும்? அப்படி இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை February 3rd வீக் வந்து திறந்து வைப்பார் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு சில நியூஸ் சேனலில் வந்து இந்த நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. என்னென்னா February 28th அன்னைக்கு பிரதமர் மோடி வந்து திறந்து வைக்கிறாருன்னு. ஆனால் இந்த நியூஸ் அஃபிஷியலாக வரலை. அதனால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதுவும் உண்மையாங்கிறதுமே சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட்டு அந்த நியூஸை பார்த்து தான் February 11 அப்படின்னு சொல்லி முன்னாடி அப்டேட் கொடுத்துருப்பேன். இப்போ திரும்பவும் அதையே நம்ப முடியாது. அதனால் அஃபிஷியலாக நியூஸ் வந்தால் தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நான் கன்ஃபார்மாக அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் இன்ஸ்டன்ட் அப்டேட் கிடைக்கும். ஓகே, அடுத்து திருவாரூர் டு காரைக்குடி லைனில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸு கரண்ட்லி எங்கே போயிட்டுருக்குன்னா, திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி ஃபுல்லாக போல்ஸு ஃபுல்லாக ஊனிட்டாங்க. ஒயரிங்குமே இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டிலேருந்து முத்துப்பேட்டைக்கு முன்னாடி இல்லே விளாகம் வரைக்கும் வந்து போல்ஸ் ஊனியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி, திருத்துறைப்பூண்டி டு அகஸ்தியம்பள்ளி ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அப்புறமா இங்கே வருவாங்க. அது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தில்லை விளாகத்துலேருந்து முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, ஒட்டங்காடு, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி வரைக்கும் ஃபுல்லாக முடியும். ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே போல்ஸ் ஊனிட்டு அதுக்கப்புறமா தான் ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவ்வளோதாங்க நான் நேரில் பார்த்ததும் அதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும். இப்போ கரண்ட்லி திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி ஃபுல்லாக ஒயரிங் முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கு முடிச்சிருக்காங்கன்னு நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்தா தான் தெரியும். அப்படி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வாங்க திருவாரூர் டு காரைக்குடி லைனில் எந்தெந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது எதுக்காகனா, திருவாரூர் டு காரைக்குடி லைனில் எந்தெந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ரன் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் ட்ரெயின்ஸே இல்லாத மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நம்ம லைனில் வந்து ட்ரெயினை விட மாட்டுறாங்க. நிறைய பேர் ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணால் தான் நிறைய ட்ரெயின்ஸை விடுவாங்க. நம்ம சைடு விடுற ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ட்ரெயினாக கேன்சல் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ கடைசியாக என்னென்ன ட்ரெயின்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ட்ரெயின்ஸ் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த ட்ரெயின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் ட்ரெயின்ஸ் விடுவாங்க. நம்ம நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நிறைய ட்ரெயின்ஸ் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 06197 திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சர். இந்த ட்ரெயினில் தான் நம்ம லாஸ்ட் டைம் வந்திருப்போம். அந்த விளாக் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அடுத்து 06198 காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர். இந்த 2 ட்ரெயின்ஸ் தான் டெய்லியும் ரன் ஆகிட்டுருக்கு ட்ரெயின்ஸு. வேறு எதுவுமே டெய்லி கிடையாது. டெய்லியும் ரன் ஆகிட்டு இருந்தாலும் ஒன் டைரெக்ஷனில் மட்டுமே ரன் ஆகிட்டுருக்குது. காலையில் திருவாரூர் டு காரைக்குடியும், ஈவினிங் வந்து காரைக்குடி டு திருவாரூரும் ரன் ஆகிட்டுருக்குது. இந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 சைடுமே வந்து ரன் பண்ணணும்னு நிறைய தடவை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் விடவே இல்லை. எப்போ தான் விட போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து 16362 வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் நம்ம ரூட்டில் பெர்மனண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்க ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் 6:40க்கு வேளாங்கண்ணியில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 11:40க்கு எர்ணாகுளம் ஜங்ஷன் போய் ரீச் ஆகுது கைஸ். இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா, வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, மானாமரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், சங்கரன் கோவில், தென்காசி, செங்கோட்டை, தென்மலை, புனலூர், கொல்லம், கோட்டயம் வழியாக இந்த ட்ரெயின் வந்து எர்ணாகுளமுக்கு காலையில் 11:40க்கு போய் சேர்ந்தது கைஸ். அடுத்து 16361 எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் எர்ணாகுளம்லேருந்து மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் 5:40க்கு வேளாங்கண்ணி ரீச் ஆகுது கைஸ். அடுத்து 20683 தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும்
நைட்டு 9 மணிக்கு தாம்பரத்தில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 10:40க்கு செங்கோட்டை போய் ரீச் ஆகுது கைஸ். இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து விழுப்புரம், திருப்பாரி, புலியூர், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாவுச்சத்திரம், தென்காசி வழியாக செங்கோட்டைக்கு காலையில் 10:50க்கு போய் ரீச் ஆகுது கைஸ். அடுத்து 20684 செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு திங்கட்கிழமையும், புதன்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 4:30க்கு செங்கோட்டையில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 6:05க்கு தாம்பரம் போய் ரீச் ஆகுது கைஸ். இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் சென்னையை போகிறதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயினாக இல்லாமல் பெர்மனன்ட் ட்ரெயினாக ரன் ஆகிட்டுருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியான ஸ்டாப்பிங்கோடு ரன் ஆகிட்டுருக்குது. அதை நான் மண்ணை எக்ஸ்பிரஸ் விலாக்லேயே சொல்லியிருப்பேன். அடுத்து 07695 செகந்திராபாத் டு ராமநாதபுரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு புதன்கிழமையும் நைட்டு 9:10க்கு செகந்திராபாத்லேருந்து கிளம்பி வியாழக்கிழமை நைட்டு 11:45க்கு வந்து ராமநாதபுரம் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் 2 வருஷத்துக்கு மேலே ஸ்பெஷல் ட்ரெயினாக ரன் ஆகிட்டுருக்குது. பாம்பன் பாலம் திறந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பெர்மனண்ட்டாக மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா செகந்திராபாத்லேருந்து குண்டூர் ஜங்ஷன், தெனாலி ஜங்ஷன், காவாலி, நெல்லூர், கூடூர், நாயுடுபேட்டை, சென்னை எக்மூர், தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாரி, புலியூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை வழியாக இந்த ட்ரெயின் வந்து நைட்டு 11:45க்கு ராமநாதபுரம் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினுக்கு பரமக்குடி ஸ்டாப்பிங் இல்லை. முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம், எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்க்கு வந்து முத்துப்பேட்டை ஸ்டாப்பிங் கிடையாது. அடுத்து 07696 ராமநாதபுரம் டு செகந்திராபாத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 9:50க்கு கிளம்பி அடுத்த நாள் மத்தியானம் 12:50க்கு செகந்திராபாத் ஜங்ஷன் போய் ரீச் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தது நம்ம ரூட்டில் ரன் ஆகிற பெர்மனன்ட் ட்ரெயின்ஸு. இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கேன்சல் பண்ண ட்ரெயின்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 06069 சென்னை எக்மூர் டு திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்னை எக்மூர்லேருந்து ஈவினிங் 3 மணிக்கு எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 7:10க்கு இந்த ட்ரெயின் திருநெல்வேலி போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக அந்த ட்ரெயின் வந்து காலையில் 7:10க்கு திருநெல்வேலி போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் அப்போ தான் சடனாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி எண்டு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முன்னாடியே கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னு தெரியல. அடுத்து 06070 திருநெல்வேலி டு சென்னை எக்மூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருநெல்வேலியிலேருந்து சாயந்தரம் 6:45க்கு எடுத்து அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 8:30க்கு வந்து சென்னை எக்மூர் வந்து ரீச் ஆகிரும். அப்புறம் ஈவினிங் 3 மணிக்கு கிளம்போம். இந்த மாதிரி தான் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு தெரில, திடீர்னு கேன்சல் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஊருக்கு கிளம்புறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ட்ரெயின். இந்த ட்ரெயின் இல்லாதது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை கிளம்புறதுக்கு மோஸ்ட்லி இந்த ட்ரெயினை தான் சூஸ் பண்ணுவேன். அடுத்து நம்ம ஈஸ்ட் டெல்டா கிங்கு 06103 தாம்பரம் டு ராமநாதபுரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை வந்து எப்படி சொல்கிறேன்னே தெரில. ஃபஸ்ட்டு பை வீக்லேயே ரன் பண்ணி, அப்புறம் ட்ரை வீக்லேயே ரன் பண்ணி, அப்புறம் மறுபடியும் பை வீக்லேயே ரன் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃப்ரைடேவும் சண்டேவும் ரன் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மண்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே ரன் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் பை வீக்லேயே மாற்றும்போது மண்டே மட்டும் கேன்சல் பண்ணாங்க. தேர்ஸ்டேவும் சாட்டர்டேவும் ரன் ஆச்சு. அடுத்து 06104 ராமநாதபுரம் டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் ரன் பண்ணாங்க. அப்புறம் ட்ரை வீக்கில் மாற்றும்போது சண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் பை வீக்லேயே மாற்றும்போது அந்த வெட்னஸ்டே ட்ரிப்பை மட்டும் கேன்சல் பண்ணாங்க. சண்டேவும் ஃப்ரைடேவும் ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ட்ரெயினை வந்து தற்காலிகமாக தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து திரும்ப வந்துடும். எதுக்காக இதை கேன்சல் பண்ணாங்கன்னா, இதோட ஐசிஎஃப் கோச்சஸ் வந்து மகா கும்பமேளாவுக்கு போயிடுச்சு. அதனால தான் கேன்சல் பண்ணாங்க. அது ரிட்டர்ன் வந்தோடனே இந்த ட்ரெயின் திரும்ப வந்துடும். பாம்பன் பிரிட்ஜ் திறந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயின் டெய்லியும் வரப்போகுது. நம்ம லைனில் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டெய்லியும் வரப்போகுதுன்னா அது இதான் கைஸ். இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து ஈவினிங் 3:30 கிளம்பி பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக இந்த ட்ரெயின் வந்து தாம்பரத்துக்கு நைட்டு
அடுத்த நாள் காலையில் 3:30க்கு போய் சேருது கைஸ். தாம்பரம் டு ராமநாதபுரம் வந்து தாம்பரத்துலேருந்து ஈவினிங் 5 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் 5:15க்கு வந்து ராமநாதபுரம் வந்து ரீச் ஆகுது. இந்த 2 ட்ரெயினுமே வந்து பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டெய்லியுமே வரப்போகுது. அதுவும் ராமேஸ்வரம் வரைக்கும் நல்லா போகுது. இதோட மெயின்டெனன்ஸுமே ராமேஸ்வரத்தில் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம், சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நம்ம ஈசிஆர் லைனில் ஒரு ட்ரெயின் பெர்மனெண்ட்டாக வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த ட்ரெயின் வந்துடுச்சுன்னா இதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு 3 ட்ரெயின்ஸ் வந்துடும். அதுவும் 3 வழியாக. எப்படின்னா ஃபஸ்ட்டு சென்னை எக்மூர்லேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஷார்ட் ரூட்டான விருதாச்சலம் திருச்சி ரூட்டில் வந்து சேது எக்ஸ்பிரஸ். அடுத்து நம்ம மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி ரூட்டில் போட்மெயில் எக்ஸ்பிரஸ். அடுத்து நம்ம மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி ரூட்டில் நம்ம ஈஸ்ட் டெல்டா கிங்கு. மொத்தம் 3 ட்ரெயின்ஸ் வந்துடும். 3 வழியாக நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போக முடியும். உள்ளத்திலே பெஸ்ட்டு சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு சேது தான். மார்னிங் பாம்பன் பிரிட்ஜ் வியூவை பார்க்கணுன்னா போட்மெயில் எக்ஸ்பிரஸ். இந்த 2 ட்ரெயினுக்கும் நடுவில் பாம்பன் பிரிட்ஜ் ரீச் ஆகிறது நம்ம ஈஸ்ட் டெல்டா கிங்கு தான். பார்ப்போம் கைஸ், எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ராமேஸ்வரம் வரைக்கும் நல்லா போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.